உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். என் நெஞ்சிற்கினிய மீனராசி அன்பர்களே, நல்லவர்களாகவே வாழ்க்கையில் வாழக்கூடிய அற்புத மனிதர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான். கூட இருக்கக்கூடிய நண்பன் தப்பு பண்ணினாலும் அந்த தப்பை எடுத்து சொல்லக்கூடிய குணம், தப்புக்கு துணை போக மாட்டீங்க. மிக நல்ல மனிதர்கள், வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றியை பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க. ரொம்ப சாஃப்ட் மனசு, அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான மனிதர்கள். அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் சும்மா இல்லை, வக்கரிக்கிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலும் சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில் தரப்போகுது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள், மாற்றங்களை வரவேற்க தயாராக இருங்கள். மீனராசிக்காரங்க ஒரு வேலையை விட்டுட்டு இப்போ ஒரு வேலையில வந்து சேர்ந்திருப்பீங்க. ஒரு நல்ல கம்பெனியில இருந்திருப்பீங்க. இப்போ இன்னொரு இடத்துல வந்து வேலையில சேர்ந்திருப்பீங்க. சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லை, இல்லை கம்பெனியை விற்க போறாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு கம்பெனியோட சூழ்நிலை, இல்லை நம்ம மனசுக்கு இந்த கம்பெனி ஒத்து வரல. என்னடா இது, நல்ல கம்பெனியை விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே, மாட்டிக்கிட்டோமே, அப்படி சில பேர் வருத்தப்படுறீங்க. ஏன்னா நேரம் வந்து சொல்றீங்க, ஜோதிட ஆலோசனைக்கு வரும்போது இப்படிலாம் சிக்கல் இருக்கு சார் அப்படிங்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் பழைய கம்பெனிக்கு போகணும் முயற்சி பண்றீங்க பாருங்க. அந்த முயற்சி செய்வதற்கு அற்புதமான யோகமான ஒரு நல்ல நேரம் இது. இப்ப நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பழைய கம்பெனியில் வேலை கிடைக்கும், மீண்டும் கிடைக்கும். சரி, ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் நீங்க வாழ்க்கையுடைய உச்சத்திற்கு போக போறீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 138 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷப்படுற நிகழ்வுகள் நடக்கும். ஒரு புதிய வேலையை எதிர்பார்க்குறீங்களா, புதிய வேலை கிடைக்கும். ஆபீஸ்ல இது நாள் வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட நீங்கள் இப்ப ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆபீஸ்ல இது வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காத நண்பர்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும். திருமணத்துக்கு வரன் பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி கல்யாணம் நடக்குமா நடக்கலையா? என்னோட வயசுல சின்ன பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகலைன்னு புலம்புறீங்களா இல்லையா? உங்களை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை உசுப்பேத்தி விடுறாங்களே, இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு வேற கேட்குறாங்க. உங்களை வச்சு பிராங்க் வீடியோ போட்டுருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகலையேன்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மிகப்பெரிய தடைகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தடைகள் நீங்கும். நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அது நீங்க பார்க்கலாம். கல்யாணத்துக்கு கூடி வந்து விலகி போயிருக்கும் சில பேர். கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க, இந்த சம்பந்தம் முடிஞ்சிருச்சுங்க, கை நினைச்சிட்டு கூட வந்திருப்பீங்க சில பேர். அதுக்கப்புறம் வேணாம்னு இந்த சம்பந்தம் விலகி போயிருக்கும். என்னடா இது பொழப்பு இப்படி போயிடுச்சு, நம்ம பொழப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நீண்ட நாட்களாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு, இப்போ வியாதிகள் குணமாகக்கூடிய யோகம் வரும். இதெல்லாம் யாருக்கு? ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கணும். இருந்தா இந்த ராஜ யோகங்கள். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆச்சுங்க, அக்கம் பக்கத்து வீடுகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, என்னப்பா ஏதாவது நல்ல செய்தி உண்டா அப்படின்னு கேட்கறாங்க. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போக முடியல, போற இடத்தெல்லாம் கேட்கறாங்க, என்னப்பா நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. குழந்தை பாக்கியம் பெரிய தடையா இருக்கு. என்ன முயற்சி பண்ணியும் குழந்தை பாக்கியம் அமையலைங்க, நான் பார்க்காத டாக்டர் இல்லைங்க அப்படிலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். எனதருமை நேயர்களை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஜாதகத்துல நல்ல நல்ல பரிகாரங்கள் உண்டு.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் சூப்பர் பரிகாரங்கள் ஜாதகத்தில் இருக்கு. அது செய்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பரிகாரங்களை சரியா பின்பற்றணும். அது இருக்கு ஜாதகத்துல. அது கண்டு உணர்ந்து சொல்லத்தான் நாங்க இருக்கோம். அப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ செயற்கை முறை கருத்தறிச்சல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து பலர் போயிட்டு போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல செய்தி வரும். ஹையர் எஜுகேஷன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சரியான படிப்பு வேணும் முயற்சி பண்றீங்க, நல்லா தான் படிக்கிறீங்க, நல்லா தான் எழுதுறீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னா இப்ப என்ன செய்யணும்? முதல்ல குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வந்துடணும். குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் வக்கரச்சனி பயிற்சி காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கிடைச்சிடும். நீங்க எதிர்பார்க்கிற யூனிவர்சிட்டி இல்லைன்னா கூட இன்னொன்று கிடைக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹையர் எஜுகேஷன் கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சிடும். ஆபீஸ்ல முக்கியமான பதவி ஒன்று எதிர்பார்க்குறீங்க பாருங்க, அந்த பதவி கிடைக்க போகுது உங்களுக்கு. நல்ல ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகக்கூடிய அமைப்பு. நீங்க சில பேர் இப்ப கட்சி மாறக்கூடிய அமைப்பு, தலைமைக்கு நெருக்கமாகக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப கிடைக்குதுங்க. புதிய வேலை மாறுவது, புதிய தொழில் ஒன்று ஆரம்பிப்பது, அந்த தொழிலை பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ பண்ண போறீங்க. நல்ல பணியாளர்கள், நல்ல எந்திரங்கள் வாங்கி போடுவீங்க. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு எதிர்பார்க்கிற வேலை மாற்றம் கிடைக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆசிரியர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பலருக்கு யோகம் காத்திருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட யோகம் காத்திருக்கு. உடல் நலத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும், அதுவும் ரொம்ப முக்கியம். எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சின்னது ஒரு பிரச்சனைங்கிறதையும் விட்டுறக்கூடாது. சின்ன பிரச்சனை வந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இப்ப தன வருமானம் பெருகும், உங்க சொல்லுக்கு மதிப்பு பெருகும், குடும்பத்துல உங்க செல்வாக்கு பெருகும், வரவேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேரும், இழந்திருந்த பணம் மீண்டும் வந்து சேரும். இப்படி பல நன்மைகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லணும். சொல்ல சொல்ல வெற்றி. ஓம் ராகவேந்திராய நமகா, ஓம் ராகவேந்திராய நமகா. இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்திருச்ச உடனே 108 முறை சொல்லுங்க. பெரிய வெற்றிகள் வரும். ஒரு முறை மந்திராலயம் போயிட்டு வாங்க. துங்கபத்ரா நதிக்கரையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மந்திராலய மகான் ராகவேந்திரரை தரிசனம் செய்யுங்கள். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்சா பிரஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவேன்னு தினமும் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய வெற்றிகள் வரும். சந்தோஷமா இருப்பீங்க. நல்ல காலம் பிறக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான், அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும். அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனும் இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால்
எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.